அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, மீன், பைத்தங்காய், அப்புறம் மீன், நண்டு, இறால் எல்லா மீன் வகைகளையும் போட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது கூட. மெயினா இந்த ஃபுட் இருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். டேஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம ஸ்பைசிஸ் இருக்கட்டும், அது கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே நம்மளுக்கு இப்போ புதுசா. எங்களுடைய உணவெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நாட்டில் தான் இது எங்களுக்கு இலங்கையில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த தமிழ்நாட்டிலே வந்து தெரியப்படுத்துறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. பெண்கள் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணுன்ற ஒரு திட்டத்துக்கு கீழே இதை உணர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய பேர் வந்து ரத்னராஜ் சிங்கம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த மக்களுக்காக நடத்தப்படுற ஈவெண்ட். இதனுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடியில் வந்து நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்குது. அகதிகள் முகாம், அந்த மரவாழ் புலம்பெயர்ந்த மக்களுடைய முகாம். அந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய முகாம்களில் வந்து நம்ம ஆட்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஒரு நெய்தல் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம். அதுலேயும் அவருடைய உணவுகளும் சிறப்பாக இருந்தது. அதை வச்சுக்கொண்டு அவர்களுக்கு இன்னொரு வாழ்வாதாரமா ஒரு கடை போட்டு கொடுக்கலாம், அந்த பெண்கள் நல்லா இருக்கும்னு நம்ம தூத்துக்குடியில வந்து ஒரு உணவகம் அமைச்சு கொடுத்தோம். அதுக்கு பேர் வந்து ஓலைப்புட்டு அப்படி உணவு அமைச்சு கொடுத்தோம். அந்த உணவு வந்து 11 பெண்கள் நடத்திட்டு இருந்தாங்க. சிறப்பா இருந்தது. மேலும் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஊரும் உணவு நிகழ்வு, இந்த சங்கமம் நிகழ்வு, அரசாங்கத்துடைய பல நிகழ்வுகளில் வந்து இந்த மாதிரி கண்காட்சியில் வந்து அவர்களுக்கு அரங்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அரங்குல வந்து நம்ம அவருடைய கண்காட்சியை வெளிப்படுத்தி கொண்டு வருவாங்க. இது வந்து நடக்கிறப்படி எப்பயும் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஜூன் 20ஆம் தேதி வந்து உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படுறது. ஸோ அந்த அகதிகள் தினம் கொண்டாடப்படுற மட்டும் தான் நம்ம கடந்த வருஷம் இங்கே சேர்ந்திருந்தோம். கிட்டத்தட்ட 7,000 மக்கள் வந்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து 3 நாள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். 13 ஸ்டால்ஸ் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த 13 ஸ்டாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் கூடிய 102 முகாம்கள் இருந்தும் நம்ம ஆக்களை செலக்ட் பண்ணி மிக ஆக்களை செலக்ட் பண்ணி அரசாங்கம் வந்து சில சலுகைகள் வந்து முகாம்கள் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சமையல் கட்டமைப்பு ஏற்படுத்த பார்க்குறாங்க. ஒரு உணவு ஒரு கடையை வந்து அரசாங்கமே செய்து கொடுக்குமே பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கடையை நடத்தக்கூடிய மக்கள், அந்த முகாம் இருக்கக்கூடிய மக்களை நம்ம அடையாளங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சுயமாக ஒரு கடைகளை வைத்து நடத்தக்கூடிய மக்களின் தெரிவித்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு 50 வாலண்டியர்ஸ், 50 முகாம் மக்கள் வந்து இங்கே நின்று அந்த கடை நடத்திட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதிய பொருட்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் தமிழகத்தில் வந்து பல கடைகளில் கேள்விப்பட்டிருக்காது. சோப்பரிசி புட்டு, இடியப்பம், அப்புறம் தொத்தல், அப்புறம் கட்லெட்டு, லெவரியா, இந்த மாதிரியான நிறைய இலங்கையில வந்து பிரபலமான சில உணவுப் பொருட்களும் இங்க இருக்குது. நான் வாழந்தான்கோட்டை கேம்ப்ல இருந்து வந்திருக்கேன், திருச்சியில இருந்து. என் பேர் விஜிதா. உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு வந்து ஒரு உணவு திருவிழா நடத்தலான்னு இருக்காங்க. அதோட எங்களோட பாரம்பரியத்தை பத்தி, பாரம்பரிய சாப்பாடு அதை பத்தி தான். இது வந்து சிவப்பரிசி இடியாப்பம், இது வந்து மஞ்சள் சோறு, நெய், முந்திரி எல்லாம் போட்ட மஞ்சள் சோறு, இது வந்து குரக்கன் புட்டு, இது வந்து ஈரப்பிளாக்காய், அதாவது இந்த பிளாக்காய் இருக்குல்ல, அது வந்து வெள்ளைக்கறி, இது வந்து கத்திரிக்காய் சீனி சம்பல், இது பருப்பு வெள்ளைக்கறி, இது வந்து இடியாப்பத்துக்கு, இந்த இடியாப்பத்துக்கு இதுதான் சொதி, இது வந்து அயல மீன் தேங்காய்பால் குழம்பு, இது வந்து இது கணவாய் இருக்குல்ல, அது வந்து பால் பொரியல், இது வந்து சிக்கன் கிரேவி. இதுதான் எங்களோட ரொம்ப ஸ்பெஷல் காலை உணவா இது பண்ணுவோம். என்னன்னா இது வந்து தேங்காய் பால் கஞ்சி, பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதுல வந்து தேங்காய் பால், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்ட தேங்காய் பால் கஞ்சி தான். அந்த சிவப்பரிசி சாதம்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து இந்த ஃபேட் அந்த மாதிரி இருக்காது. இந்த சுகர் உள்ளவங்களை வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த சிவப்பரிசி சாதம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. பருப்பு வெள்ளைக்கறி வாங்குறாங்க, ஈரப்பிளாக்காய் ரொட்டியும் வாங்குறாங்க, மாசி சம்பல்னு ஒண்ணு பண்றோம், அது வாங்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து பிடிச்சது இந்த கேரட்டு, நோ ஆயில் நோ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் செஞ்சாங்க, நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. வெண்டைக்காய் பொரியல் வச்சாங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நார்மலாக எல்லாம் டேஸ்ட்டாக இருந்தது. என் பேர் நிலாவாணி. நாங்கள் புழல் முகாமில் இருந்து வந்திருக்கோம். எங்களோட பாரம்பரிய உணவு வந்து அப்பம், மாசி சம்பல், வெங்காயம் சட்னி, அதாவது கட்டச்சம்பல்,
இது 3 செய்து வந்திருக்கோம். எங்களுக்கு தந்த ஆஃபர் இதுதான், அதெல்லாம் நாங்க செய்திருக்கோம். மற்றது அவங்க இன்னொரு டீம் வந்திருக்கு. அவங்க வந்து முட்டை இது மீன் பெட்டிஸு வெஜ்ஜி பெட்டிஸ் 2 செய்திருக்காங்க. எங்கட அப்பம் வந்து இப்ப இவங்களுக்கு அவ்வளவா இந்தியன்ஸுக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா வாங்கி சாப்பிடுறாங்க. அது வித்தியாசமா இருக்குன்னு வாங்கி சாப்பிடுறாங்க. இது வந்து எங்கட ஊர் நாங்க வந்து பால் விட்டு இந்த அப்பத்துக்குள்ள பால் விட்டு சாப்பிடுவோம். ஆனா எங்களுக்கு தந்தது இன்றைக்கு வந்து முட்டையும் சாதாவும் தான். அதெல்லாம் அதையும் விரும்பி சாப்பிடுறாங்க. அதை வித்தியாசமா இருக்குன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது கூட. மெயினா இந்த பீஃப் ஃபுட் இருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். டேஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. என்னதான் அந்த நம்ம ஸ்பைசிஸ் இருக்கட்டும், அது கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே நம்மளுக்கு இப்போ புதுசா. இப்போ பிரெட்ஸ் பார்க்கும்போது இப்போ ஸ்ரீலங்கன் ஃபுட்ல வந்து பிரெட் பாத்தீங்கன்னா மேல ஹார்டா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, உள்ள ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கே பிரெட்லாம் எப்பவுமே சாஃப்டா தான் இருக்கும். ஸோ வெளியே ஹார்டா இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கும். அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா டேஸ்ட்ல இருக்கு. அண்ட் ப்ரான் கிரேவி எல்லாமே ஒரு டேஸ்ட்ல இருக்கு. பிரெட்ஸ் ட்ரை பண்ணோம், ஸ்ரீலங்கா பிரெட்ஸ் ட்ரை பண்ணோம். ஸ்ரீலங்கனோட ப்ரான் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தோம். குட். ஐ மீன் லைட் டிஃப்ரென்ஸா இருந்துச்சு. நம்ம ஸ்பைஸ் ரொம்ப யூஸ் பண்றோம், ஆனா அவங்க வந்து ஸ்பைஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. என்னோட நேம் நந்திதா. நான் காரையூர் கேம்ப்லேருந்து வந்திருக்கேன். சிவகங்கையில் இருக்கு. நாங்கள் வந்து இங்கே ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொன்னால ஸ்ரீலங்கன் சார்பாக சரி நம்ம ஸ்ரீலங்கன் ஃபுட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றோம். நாங்கள் மொத்தம் 7 பேர் வந்திருக்கோம், உமன்ஸ் தான். இது நாங்கள் கேம்ப்லையும் வீக்கெண்ட் இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபுட்டு செஞ்சு இந்த மாதிரி சப்ளை பண்ணுறோம். இது வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே இது நாங்கள் செஞ்சுக்கிறனால மற்றவங்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஏன்னா மற்றவங்களும் டேஸ்ட் பண்ணி எங்களோட ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எங்களோட ஸ்ரீலங்கன் ஃபுட்டு எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். என் பேர் லாவண்யா, பாலவாக்கத்துலேருந்து வந்திருக்கோம். ஸ்ரீலங்கன் தான். நகலேஸ்வரி கிச்சன் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ பலகாரங்கள் தான் ஸ்டாலில் போட்டிருக்கிறோம். சிப்பி சோகி, கொழுக்கட்டை, வடை, லவேரியா, சீனி அரியதரம், முறுக்கு இதெல்லாம் தான் நாங்கள் இப்போ ஸ்டாலில் போட்டிருக்கிறோம். எல்லாமே ஸ்ரீலங்கன் டிஷ் தான். அண்ட் வந்து ரொட்டி, ஸ்ரீலங்கன் ஃபுட்டு நான் சொன்னாலே ரொட்டி, சம்பல் இதுதான் சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து பருப்பு கறி அது போட்டிருக்கோம். இது வந்து வெஜ்ஜில் கொடுத்துருக்கோம். நான்வெஜ்ஜில் வந்து ரொட்டி, சம்பல் அண்ட் ப்ளஸ் வந்து ஸ்ரீலங்காவில் எப்படி வந்து சிக்கன் கிரேவி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் வெரைட்டியில் அந்த காம்போவில் நான்வெஜ்ஜு போட்டிருக்கோம். சிப்பி சோயி இதில் வந்து உளுத்த மாவும் சிவப்பரிசி மாவு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சுகர் சிரப் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து கொழுக்கட்டை. கொழுக்கட்டையில் வந்து பச்சை பயிறு, வெல்லம், தேங்காய் போட்டு ஸ்டஃப் பண்ணுறது. இது வந்து லவேரியா, சுகர் அண்ட் தேங்காய் ஸ்டஃப்டு. இடியப்பம்ல சுகர் தேங்காய் ஸ்டஃப்டு. இது வந்து அதிரசம் மாதிரி தான். ஸ்ரீலங்காவில் அது பேர் வந்து சீனி அரியதரம். அதெல்லாம் தட்டை வடை, முறுக்கு. என்னுடைய பேர் மாலினி. நாங்கள் நாமக்கல் இலங்கை தமிழர் முகாமில் இருந்து வந்திருக்கோம். இங்கே இலங்கையில் வந்து பாரம்பரிய உணவுகளை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது சத்தான ஓட்டுமான்னு செஞ்சுருக்கோம். அது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பால் அப்பம், பால் அடை, அப்புறம் வந்து பால் கொழுக்கட்டை, பால் பொங்கல், அந்த மாதிரி பால்லே தேங்காய் பால்லே செஞ்சுருக்கோம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சுருக்கோம். என்ன மகிழ்ச்சினா இன்றைக்கி வந்து ஊரும் உணவுன்னு சொல்கிற இதில் வந்து கலந்துக்கிறது மகிழ்ச்சினா நாங்கள் இலங்கைக்காரங்கனால எங்களுடைய உணவெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நாட்டில் தான் இது எங்களுக்கு இலங்கையில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த தமிழ்நாட்டிலே வந்து தெரியப்படுத்த வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து ஓட்டுமான்னு சொல்கிறது. இது வந்து அரிசி மாவில் செய்கிறது. அரிசி மா, நாட்டுக்கோழி முட்டை, தேங்காய் பூ அதில் செய்கிறது. இது வந்தீங்கன்னா இது வந்து கொக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து தேங்காய் பால் முட்டையில் செய்கிறது. தேங்காய் பால் முட்டை கோதுமை மாவில் செய்கிறது. இது வந்து அடை ஸ்வீட்டாக இருக்கும். பேரிச்சம்பழம், பச்சரிசி மாவு, சர்க்கரை அது போட்டு செய்கிறது. இது வந்து பாலப்பம், பாலில் செய்கிறது. இது கட்டை சம்பல்னு சொல்லிட்டு ஒரு சட்னி மாதிரி இருக்கும், ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது, எங்கள் நாட்டில் சொல்லுவாங்க. இது வந்து பால் கொழுக்கட்டை. இது வந்து பால் பொங்கல், தேங்காய் பாலில் செய்கிறது. நாங்கள் வச்சுருக்க எல்லா ஐட்டமே தேங்காய் பால். ஏன்னா இலங்கையில் வந்து அதிகமாக வந்து
தேங்காய் பால் தான் பயன்படுத்துவோம். இப்போ வந்து ஸ்ரீலங்கன் ஃபுட்டில் வந்து மேக்ஸிமம் கோகோனட் இன்க்ரீடியன்ட் மெதியும் வைப்பாங்க. எந்த ஃபுட் எடுத்தாலுமே கோகோனட். இப்போ இதுவுமே பருப்பு வெள்ளைக்கறி கோகோனட் தான், ரொட்டி கோகோனட் தான், சம்பலும் கோகோனட் தான். அந்த மாதிரி இந்த சுசியதுலேயும் கோகோனட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கன் ஃபுட்னாலே கோகோனட் தான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து மேக்ஸிமம் அது யாரும் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட் ஸ்ரீலங்கன் ஃபுட்டு மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே கோகோனட் சேருவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், எல்லாருக்குமே சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இங்கே நம்ம ஸ்டாலில் வந்து எள்ளு பாகு சாப்பிட்டேன், அப்புறம் சர்பத் குடித்தேன். சூப்பராக கொடுத்தாங்க, நல்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமோசா, கட்லெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே சாப்பிட்டோம். என் பேர் கிருஷ்ணவேணி. நான் வந்து குளத்துவாய்ப்பட்டி முகாமில் இருக்கேன். நாங்கள் 3 கேம்பில் இருந்து வந்து ஓலைப்புட்டு உணவகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் தூத்துக்குடியில் எம்பி மேடம் வந்து ஆரம்பித்து வச்சாங்க. பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க. குளத்துவாய்ப்பட்டி, தாப்பாத்தி, தாளமுத்துனார் 3 கேம்பும் சேர்ந்து நாங்கள் அங்கே வந்து ஓலைப்புட்டு கடை வச்சுருக்கோம். அங்கே வந்து ஸ்பெஷலாக ஓலைப்புட்டு மீன் குழம்பு போகும். தொதல் வந்து அங்கே ஸ்ரீலங்கா அல்வா, அது ஸ்பெஷலே ஸ்ரீலங்காவில் தொதல் தான். தொதல் போகும். மீன் கட்லட், சிக்கன் ரோல், மீன் புட்டு, மாசி சம்பல், பேன் கேக் எல்லாம் ரெடி பண்ணி, சிலோன் கேக் எல்லாம் ரெடி பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதோட 2வது வருஷம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் மக்கள் இடத்துல நல்லா சேல்ஸ் ஆகுது. போன வாட்டியை விட இந்த வாட்டி சேல்ஸ் ஆகுது. ஏன்னா போன வாட்டி டேஸ்ட் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, எங்களால் கொடுக்க முடியலை. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்திருக்கோம், இந்த வாட்டி நிறைய சேல்ஸ் ஆகுது. ப்ரைஸ் ரேஞ்சு அதான் 10 ரூபாலேருந்து டிக்கெட் ஸ்டார்ட் ஆகி 100 ரூபீஸ் வரையும் தான் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் தான். இது வந்து யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுல வர ப்ராஃபிட்டை வந்து ரெஃப்யூஜிஸ்க்கு யூஸ் பண்ண போறதுன்ற நல்ல விஷயமா இருக்கு. ஸோ நம்மளோட பசி போறதை தவிர்த்து இன்னொருத்தவங்க பசி வந்து போக போகுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்னால. ஸோ இங்க இருக்கிற மட்டும் வந்து நம்ம வந்து இங்க உள்ள மக்களுக்கு அதை பிரபலப்படுத்த விரும்புறோம் வந்து கலப்படம் இல்லாத, கலர் இல்லாத ஒரு பொருட்களாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த இந்த உணவு கண்காட்சிக்கு வந்து கூடிய தொழில் முனைவோரான பெண்கள் வந்து இன்னும் கூடுதலாக அவங்க சொந்த கால நிற்கணும். அவங்க இனி வந்து மாவட்டம் தோறும் ஒவ்வொரு கடை போடுற ஒரு ஐடியா இருக்கு நம்மளுக்கு. அரசாங்கத்தை பேசி ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த சுயத குழுக்களை சேர்த்து, பெண்களை சேர்த்து ஒரு கடமை அமைச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து இன்னும் வாழ்க்கையில வந்து ஒரு தற்சார்பு நிலைக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த இந்த சோலுடைய முக்கிய பணி. ஸோ காலையில வந்து நம்முடைய தூத்துக்குடி பார்லமெண்ட் உறுப்பினர் கனிமொழியம்மா வந்து ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த வகையில இந்த ஸ்டால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள், இனி நாளைக்கு நாளை முறை இன்னும் அதிகமான ஆட்கள் வருவானுங்கள். புதிய புதிய உணவு, ஒவ்வொரு நாளும் புதிய உணவு வந்து கிடைக்கும். நாங்கள் புட்டு, இடியப்பம், சொதி, சம்பல், பருப்பு கறி, பருப்பு சொதி மாதிரி வெள்ளை பால் கறி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெள்ளைக்கறி வைப்போம், பால் கறி, சொதி வைப்போம். கூடுதலா எங்களோட வீட்டுல மீன் சொதி வைப்போம், இறால் சொதி வைப்போம். சொதி என்ற இலங்கையில எல்லாருக்கும் ஒரு விருப்பம். அது கண்டிப்பா ஒரு வீட்லயும் கண்டிப்பா அது இருக்கும், ஒரு மதிய சாப்பாடு. பனம் கிழங்கு இருக்குல்ல, அதை காய வச்சு அதை பவுடர் ஆக்கி, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, மீன், பைத்தங்காய், அப்புறம் மீன், நண்டு, இறால் எல்லா மீன் வகைகளையும் போட்டு தனி மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் ஊற வச்சு அரைச்சி, பூண்டு, இஞ்சி அதெல்லாம் போட்டு அது செம்ம காரமா செய்வாங்க. சப்போஸ் இது ஒடியல் இல்லாட்டி மைதா மாவுல செய்வாங்க. என்ன மலரண்டி, மரவள்ளி கிழங்குலையும் செய்வாங்க, மைதா மாவுலையும் செய்வாங்க. அது எங்களுக்கும் ஒரு பெரிய பாரம்பரியம். அது செய்யறேன்னா நாங்க சின்ன அளவுல செய்ய மாட்டோம், பெரிய சட்டி கணக்குல குடும்பங்கள், எல்லா குடும்பங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் நாங்க செய்வோம். அதாவது அந்த கூட்டு குடும்பத்துலதான் அந்த சாப்பாடு அநேகமா செய்வாங்க. அதுவும் ஒரு பாரம்பரிய சாப்பாடு தான். பர்மால உள்ள அகதிகளும் இலங்கையில உள்ள அகதிகளும் இதை வந்து இங்க ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அதில் பார்த்துட்டு வரணும்னு நான் விருப்பப்பட்டு வந்தேன். நான் வந்து ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு வந்து அகதிகளோட நிறைய வேலை பார்த்துருக்குறேன், இன்க்ளூடிங் இலங்கை அகதிகளோடையும் பர்மா அகதிகளோடையும் வேலை பார்த்துருக்குறேன். அதனால எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. நான் இங்கே வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணுங்கிறது நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். நான் அவங்க ஊரில் அந்த இடத்துல போய் சாப்பிட்ட சாப்பாடு வந்து இப்போ நான் இங்கே வந்து இங்கே நம்ம ஊர் சென்னையில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதனால இது ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கு. நம்ம சொந்த ஊர் வந்து பர்மா. அப்போ வந்து பர்மால பிரச்சனை நடக்குது நம்மள, அதனாலே நம்மளை பர்மா விட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டோம். நம்ம இது சென்னை சூப்பு. அப்போ வந்து இந்த முட்டை வந்து சென்னை கூட சாப்பிடுவாங்க, சரிங்களா. இது வந்து லப்பாசு, நம்ம பர்மாவுடைய ஐட்டமு. அப்போ வந்து இது சலாட்டு. இது வந்து அதான் தமிழ்நாடு இட்லி மாதிரி.
ஆனா வந்து இது உள்ள வந்து என்ன இருக்கும்னா நாட்டு சக்கரை இருக்கும், அப்போ தேங்காய் உரிச்சு உள்ள இந்த மாதிரி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீடா சொல்லுவாங்க இதுல. அதே வந்து தேங்காய் உரிச்சுட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஆமா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. ஆனா பொருள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா பொருள் பர்மா பொருள் இங்க வர மாட்டேங்குது. இப்போ முதல்ல வந்தாங்க, இப்போ வரமாட்டேங்குது. அதனால புது ஐட்டம் எதுவுமே செய்ய முடியல. நம்மள போன வருஷம் என்ன செஞ்சா அதுதான் செஞ்சிருக்கோம். நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா தேங்காயில செய்யறதுனால எல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா கலப்படங்கள் எதுவுமே இல்ல. தேங்காயையும் தேங்காவில் மட்டும் செய்துட்டு இருக்கனால கலப்படங்கள் இல்லை. சின்ன பிள்ளை குழந்தை பிள்ளைகளுக்குலாம் நிறைய கொடுக்கலாம். குழந்தை பிள்ளைகள் இப்போ நிறைய விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு வந்து செகண்ட் டைம் நடக்குது. இந்த நிகழ்வுக்கு நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். தொடர்ச்சியாக வந்து நடக்கணும் தான் எங்களோட கருத்து. என்கிட்ட எங்களுடைய உணவு வந்து எல்லா இடத்துக்குமே இதாகணும். நாங்களும் குழுவில் இருக்கோம். அப்போ அது மூலம் எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தொடர்ச்சியாக வந்து வருஷம் இது நிகழ்வு நடந்தால் நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது அப்படின்னு சொன்னா நம்ம மாவட்ட ரீதியாக இன்னும் பல மக்களை இணைத்து, அதாவது இப்ப புலம்பெயர்ந்த மக்களை வந்து நம்ம வந்து இலங்கை மக்கள் மட்டும் இல்லை, இந்த மியான்மர் ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரோஹிங்கா மக்கள் இருப்பாங்க. அது மாதிரி வேறு ஆட்கள் புலம்பெயர்ந்த மக்களை இன்னும் இணைத்து மாவட்ட ரீதியாக அதை கொண்டு போறதுக்கு நம்ம அடுத்த கட்டமா நம்மளுக்கு இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள அடுத்த ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ எடுத்தோடனே நிறைய பேருந்து வந்த ரிவ்யூஸ் என்னன்னா, உங்கள் ஃபுட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அந்த மாதிரி ரிவ்யூ தான் வந்துருக்கு. ஸோ எங்களுக்கு புதுசாக இப்போ இன்ஸ்பயர் ஆகிருக்கு. பேசாமல் நம்ம இதுவே ஒரு ஸ்டாலாக நம்ம எல்லாரும் நாங்கள் 7 உமன்ஸ் தான் பண்ணுறோம், நம்ம அதே ஏன் ஸ்டாலாக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பயர் ஆகி எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. பார்ப்போம். முகாம் மக்களுக்காக நிறைய உதவிகள் செய்துட்டு வர்றாங்க. அதில் இதுவும் ஒன்று. பெண்கள் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணுன்ற ஒரு திட்டத்துக்கு கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம பெண்களுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணி செய்துட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. எங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். ஏன்னா எங்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த கவர்மெண்ட், யூனிச்சர், ஒப்பர் அவங்களுக்கும் என்ஜிஓக்கள் அனைவருக்கும் எங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.